ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு இருக்குல்ல, ஸோ அது எதிர்க்கவே வந்து லோக்கல் பஸ் ஸ்டாப் இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயும் இல்லை, சென்னை கிளாம்பாக்கம் தான் போக போகிறோம் நம்ம. இன்றைக்கி எந்த ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி ட்ராவல்ஸில் தான் நான் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கேன் நான். பஸ்ஸு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ உள்ளே போயிட்டு இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புது பஸ்ஸு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும். பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா 2+1 சீட்ரு தான் கொடுத்துருக்காங்க. நல்லா புதுசாகவே இருக்குது. ஆக்சுவலாக பஸ்ஸு வந்ததும் லேட்டு. இப்போ கிளம்புன டைமுன்னு பார்த்தீங்கன்னா 8:50க்கு கிளம்புது பஸ்ஸு. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 8:20க்கு போட்டிருந்தாங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. ஆனால் வந்து வந்தது பார்த்தீங்கன்னாக்கா 8:50க்கு தான் வந்துச்சு. பட் வந்த உடனே செம்ம ஸ்பீடு எடுத்துட்டான் பஸ்ஸை. லேட்டாக வந்ததுனால ஸ்பீடு எடுத்தாங்களா என்னன்றது தெரியல. பட் போக போக செம்ம ஸ்பீடு இந்த பஸ்ஸு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஸ்பீடில் வந்து ஒரு பஸ்ஸில் நான் போனதே கிடையாது. கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் பஸ்லேயும் நான் போயிருக்கேன். ஸோ ப்ரைவேட் பஸ்ஸில் இந்த அளவுக்கு ஸ்பீடை வந்து ஆக்சுவலாக எந்த பஸ்லேயும் நான் போனது கிடையாது. லாஸ்ட்டாக நான் எந்த அளவுக்கு ஸ்பீடு நான் ஒரு பஸ்ஸில் எதிர்பார்த்தேன்னா 85 வரைக்கும் போனாங்க ஒரு பஸ்ஸு. ஸோ அதுக்கு மேலேயும் வந்து நான் அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து எந்த பஸ்லேயும் போனது கிடையாது. பட் இன்றைக்கி இந்த பஸ்ஸில் வந்து நான் போன ஸ்பீடுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இந்த பஸ்ஸாடா இந்த ஸ்பீடு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு தோணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா கோயம்புத்தூர் அவுட்டர் வந்துருச்சு பஸ்ஸு. இது வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக தாங்க போயிட்டு இருந்தது. அது எங்கே இவங்களுக்கு வந்து ஸ்பீடாக ஓட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சா என்னன்னு தெரியல. இவங்க ஓட்டின ஸ்பீடுக்கு வந்து பஸ்ஸு புது பஸ்ஸாக இருந்தாலும் உள்ள இன்டீரியர்ஸில் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன நினச்சேன்னா, பரவாயில்ல நம்மளுக்கு டைமுக்கு காலையில் கிளம்பாக்கம் வந்து 8:30 கொண்டு போய் விட்டால் போதும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ இப்போ பஸ்ஸோட ஃபேர் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து காந்திபுரம் டு கிளாம்பாக்கம் எவ்வளோ எனக்கு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 399 சார்ஜ் பண்ணாங்க. இட்ஸ் வெரி ரீசனபிள் காஸ்ட்டு தான். ஏன்னா வீக் டேஸில் அந்தளவுக்கு தான் இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக டேக்ஸஸோடு சேர்த்து ஒரு 30 ருபீஸ் வந்துச்சு. இந்த பஸ்ஸுக்கு வேறு எங்கேயும் ஸ்டாப்பிங் கிடையாது. திருப்பூர் மட்டும்தான். திருப்பூர் உள்ளே போகும். ஸோ அங்கே பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து பைபாஸில் தான் போகுது. ஸோ ஈரோடும் பைபாஸ் தான், சேலமும் பைபாஸ் தான். ஸோ அங்கேருந்து அப்படியே கள்ளக்குறிச்சி அப்படியே வந்து விழுப்புரம் ஜாயின் பண்ணிவிடும் இந்த பஸ்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் உள்ள தான் போயிட்டுருக்கு பஸ்ஸு. ஸோ இங்கேயும் வந்து ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் தான் போகிறாங்க. கரெக்டாக திருப்பூர் வந்த டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்துருச்சு. 1 ஹவர் கூட சொல்ல முடியாது, ஒரு 45 மினிட்ஸில் வந்துட்டாங்க. நான் தான் சரியாக கவனிக்கல. திருப்பூரில் ரொம்ப நேரம்லாம் ஹால்ட்லாம் போடலை. வந்தாங்க, ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கு மேலே எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது. இனிமேல் வந்து நம்ம பஸ்ஸு போகிறது தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். பஸ்ஸு எவ்வளோ ஸ்பீடு போச்சு அப்படிங்கிறத வந்து நான் அங்கே போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்களும் ஆச்சரியப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பஸ் இவ்வளோ ஸ்பீடு போகுமா அப்படிங்கிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நான்.
ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நார்மல் பஸ் மாதிரி இருந்தது. ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், ஓகே ஒருவேளை புது பஸ்ஸு இந்த ஸ்பீடு தான் போகும் போல். நிறைய ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, புது பஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு 80க்கு மேலே வந்து லாக் பண்ணிவிடுவாங்க, அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பஸ்ஸுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 80 இல்லை 90க்கு மேலேயே போச்சு இந்த பஸ்ஸு. நான் அப்படியே மேலே ரைட்டில் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்பீடு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸு. பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து 90 to 95ல் தான் இந்த பஸ்ஸு மெயின்டைனே பண்ணாங்க. ஹைவேஸில் ஸ்பீடுன்னு வந்துட்டா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடில் போகிறோமோ அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நானும் தூங்க போயிட்டேன். பஸ் ரைடை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்களும் தூங்க போயிடுங்க. ஸோ கரெக்டாக சேலம் கிராஸ் பண்ணி ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க. அங்கேயும் 10 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. ஹோட்டல் ரொம்பவே டீசெண்டாக தாங்க இருந்தது. ரொம்ப ப்ரீமியமாக இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை. கவர்மெண்ட் பஸ்ஸில் நிப்பாட்டுவாங்களே அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஹோட்டல். இது நான் ஆச்சரியமாக பார்த்தது என்னென்னா, ஆக்சுவலாக ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸஸ்லாம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகும். ஆனால் அதை விட இந்த பஸ்ஸு வந்து எல்லாரையுமே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருந்தது. ஒரு சில காரெல்லாம் கூட ஓவர்டேக் பண்ணி தான் போயிட்டு இருந்தது. வால்வோ பஸ்ஸஸ்லாம் எவ்வளோ ஸ்பீடு போகுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த பஸ்ஸையே ஓவர்டேக் பண்ணி இவன் பயங்கர ஸ்பீடாக போயிட்டான் இவன். ஸோ சிட்டி ட்ராவல்ஸில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் நானும் நல்லா தூங்க போயிட்டேன். ஸோ நான் வந்து வண்டலூரில் இறங்கலான்னு இருக்கேன். இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 4:15 ஆகுது. கரெக்டாக டைமிங்க்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பாக்கம் வந்துருச்சு. ஸோ நான் அவங்கள வந்து வண்டலூரில் வந்து இறக்க சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க வந்து வண்டலூர் பைபாஸ் மேலேயே போயிட்டாங்க, கீழே போகல. ஸோ அதனால் பெருங்குளத்தூரில் இறக்கி விட்டாங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.